அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஷா அஜித், நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர். இன்றைய தினம் நம்ம கூடவே சிவில் சர்வீஸ் 2019 எக்ஸாமினேஷன்ல 7th ரேங்க் நேடிருக்கும் கணேஷ்குமார் பாஸ்கர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அவரோட ப்ரிப்பரேஷன், சிவில் சர்வீஸ் எப்படி எழுதுவாங்க, இதை பற்றி எல்லாம் நம்மக்கிட்ட பேசுவாங்க. இதுக்காக நம்ம இப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டிலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பார்த்தா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக, குறிப்பாக யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், எப்படி இந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை அதில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், கோச்சிங் அவசியமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லா ஆஸ்பிரன்ஸோட மைண்ட்லேயும் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்ற, அவங்களோட கணேஷோட எக்ஸ்பீரியன்சஸ் இன்னைக்கு அவங்க நம்மளிடம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஐ வெல்கம் கணேஷ் டு நாகர்கோவில் கார்பரேஷன் அண்ட் டு our interaction. First of all, congratulations Ganesh. Thanks ma'am. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்திடலாம். You can just go for an introduction. நான் கணேஷ்குமார் பாஸ்கர். என் சொந்த ஊர் மதுரை. நான் படித்தது எல்லாமே இந்தியா ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. 12th ஸ்டாண்டர்ட் கேந்திரிய வித்யாலயா மதுரையில் படித்தேன். அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன் ஐஐடி கான்பூரில். அப்புறம் எம்பிஏ படித்தேன் ஐஏஎம் அகமதாபாத். எம்பிஏ படிக்கும்போது தான் எனக்கு ஃபாரின் சர்வீஸ் போகலான்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் அதுக்காகவே நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இது என்னோட 2வது அட்டெம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2018 எழுதினேன். அப்போ நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை. இப்போ 2வது அட்டெம்ப்ட் 2019 ஆல் இண்டியா ரேங்க் 7 வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு எனக்கு ஃபாரின் சர்வீஸ் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாமில் பார்த்தா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும், கணேஷ் ஆல்சோ கிட்டத்தட்ட ஒரு 5 lakhsலேருந்து 3 lakhs applicants இருக்காங்க. அண்ட் they appear for the preliminary examination. அதிலிருந்து தான் ஸ்க்ரீன் டவுன் ஆகி ஒரு 3 level எக்ஸாமினேஷன் முடிச்சு we come to a list of say 1000 பேர், இல்லை 1000லேருந்து கம்மியாக இருக்கலாம். ஒவ்வொரு வருஷம் வேகன்சி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் நீங்கள் 7th பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஆல் இண்டியா லெவல்லேயே பார்த்தா இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. லைக் யூ சைட் அது உங்களோட செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருந்தீங்க, வேர் டிட் யூ மேட் அ மிஸ்டேக் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, வாட் வாஸ் பெட்டர் அபவுட் தி செகண்ட் அட்டெம்ப்ட், அதெல்லாம் கொஞ்சம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலை. ஏன்னா அது மெயினான ரீசன் நான் படிச்சிருந்தேன், ஆனால் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல. மார்க் டெஸ்ட் ரொம்ப 5-6 மார்க் டெஸ்ட் எழுதிருப்பேன், அதுவும் சரியாக அனலைஸ் பண்ணலை. நான் என்ன நினச்சேன்னா மெயின்ஸ் தான் மெயினான எக்ஸாம். ஸோ அதுக்கு படித்தா போதும், ப்ரிலிம்ஸ் நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்காக இருக்குன்னு நான் நினச்சேன். அதனால மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 10 நாள் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டை ரொம்ப கம்மி பண்ண மார்க் டெஸ்ட்டையும் நான் அனலைஸ் பண்ணேன். அதனால என்ன ஆச்சுன்னா, நான் எக்ஸாமுக்கு போனேன். எக்ஸாமுக்கு போய் நாலேஜ் இருந்தாலும் 2-3 தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ் பண்ணேன். OMR ஃபில் பண்ணும்போது தப்பு பண்ணேன். எல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 2 மார்க் மார்ஜினில் நான் ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ இதனால அந்த ஒரு வருஷமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரிலிம்ஸ் ஒரு ஃபில்ட்ரேஷன் மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸே ஒரு சீரியஸான கேம். இந்த வருஷமே ரேங்க் 2 ரேங்க் 3 எல்லாருமே ஒரு தடவை இல்லை 2 தடவை முதல்ல ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகிட்டு அடுத்த மெயின்ஸ்லேயே நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ப்ரிலிம்ஸ்க்கும் அவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸை விட கஷ்டம். ஏன்னா இது அன்பிரடிக்டபிலிட்டி ரொம்ப அதிகம். லாஸ்ட் 3 இயர்ஸாக பேப்பர் கொஞ்சம் கெஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு முன்னாடி 30 டெஸ்ட் மார்க் டெஸ்ட் வச்சு போட்டுட்டு தான். இப்போ ஆக்சுவலி பார்த்தா ப்ரிலிமினரி எக்ஸாம் இஸ் ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமாக இருக்கும். ஸோ நம்ம நினைப்போம் அது ABCD ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். இட்ஸ் நாட் லைக் தட். அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ல இருந்து அந்த கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது இஸ் வெரி ட்ரிக்கி. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே அதில் எழுதிக்கலாம். அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கேன்வாஸ் நம்மள்கிட்ட இருக்கு. ப்ரிலிம்ஸில் அந்த கேன்வாஸ் கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் as he said, mock test is very important because அதில் 100% தெரிஞ்சு நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சிக்கு பொதுவாக போக முடியாது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆன்சர் த எக்ஸாம். ஸோ நிறைய மோக் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அதில் அந்த ஆர்ட் ஆஃப் கெஸ்ஸிங் நீங்கள் கற்றுக்கணும். இல்லைன்னா ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் ப்ரிலிம்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். பிகாஸ் அந்த ஒரு
ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக வச்சு நீங்கள் மேலே போனால் தான் அந்த மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ போர்டை வந்து ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்து உங்களுக்கு வர முடியும். அண்ட் ஆல்சோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் வந்து நல்ல கிளாரிட்டி வேணும், ரைட்? அந்த ப்ரிப்பரேஷனில் நல்ல கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம ப்ரிலிம்ஸ் ஆன்சர்ஸை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ தட் வாஸ் வாட் கணேஷ் ஹேட் டு சே அபவுட் த ப்ரிப்பரேஷன். எல்லாருடைய மனசுலையும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லும்போது ஒரு டவுட் இருக்கிறது, கோச்சிங் வந்து அவசியமா, கோச்சிங் பண்ண வேண்டியது இருக்கா, அந்த மாதிரி டவுட் உண்டு. பிகாஸ் கோச்சிங் ஃபீஸஸ் ஆர் வெரி ஹை, எல்லாராலும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தா அந்த ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா, அந்த மாதிரி ஒரு டவுட் வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் மைண்டில் இருக்கும். ஸோ டிட் யூ அட்டெண்ட் எனி கோச்சிங்? என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் எந்த கிளாஸ் ரூம் கோச்சிங்கும் போகல. ஸோ நாகர்கோயிலில் வீட்டில் இருந்தால் படித்தேன். ஆனால் சில ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அங்கேருந்து ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைனல் இன்டர்வியூக்கு சில மாக் இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தேன் கோச்சிங் சென்டரில். அதை தவிர நான் வேறு எந்த கோச்சிங் சென்டரும் யூஸ் பண்ணல. ஃபெலோ ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, கோச்சிங் வேணுமா வேணாமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சப்போஸ் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நல்லா இல்லைன்னா கோச்சிங் வந்து எசென்ஷியல் கிடையாது. சில பேருக்கு வந்து கோச்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், அப்புறம் மேத்ஸ் எடுத்தேன். அதனால் மேத்ஸ் நான் இன்ஜினியரிங்லேயே படித்ததுனால எனக்கு புதுசாக கோச்சிங் தேவையில்லை. இதே நான் தமிழ் லிட்ரேச்சரோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாதிரி ஹியூமனிட்டிஸ் ஆப்ஷனோ எடுத்திருந்தா மேபி எனக்கு வந்து அது எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு தெரியாது, நான் கோச்சிங் போயிருக்கலாம். அதனால சில பேருக்கு கோச்சிங் தேவைப்படலாம். அதை நீங்களே செல்ஃபாக அசஸ் பண்ணி உங்களுக்கு கோச்சிங் தேவைன்னா மட்டும் போங்க. அப்படியே உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அலோவ் பண்ணலைன்னாலும் நீங்கள் செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஆன்லைனில் வந்து டெல்லி நாலேஜ் ட்ராக்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ப்ளஸ் டாப்பர்ஸ் வந்து பிளாக் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2017 ரேங்க் 1 மிஸ்டர் அனுதீப் வந்து பிளாக் எழுதிருந்தாரு. அதை பார்த்து தான் நான் ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ ஆன்லைன்லேயே ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. கோச்சிங் போகலைன்னாலும் பரவாயில்ல, இட் டஸ் நாட் மேட்டர், கேன் கிளியர் திஸ். ஸோ அது உங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா கோச்சிங்க்கு போகாமே அவங்க வந்து 7th ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ கோச்சிங் இஸ் நாட் அன் எசென்ஷியல் திங். நெசசரியாக கோச்சிங்க்கு போய் தான் ஆகணும்னு எந்த அவசியமுமே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், நியூஸ் பேப்பர் ரீடிங் which is like a basic thing which everybody has to do. So அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, எந்த மாதிரி நம்ம என்ன நியூஸ் பேப்பர் சூஸ் பண்ணணும், செகண்ட்லி வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ யூ கேன் கிவ் சம் இன்புட்ஸ் டு தெம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. நான் வந்து அது ஹிந்து நியூஸ் பேப்பர் படித்தேன் டெய்லி. நீங்கள் வந்து ஹிந்து படிக்கலாம், இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம், எது உங்களுக்கு கரெக்டாக படுதோ அதை படிக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சிக்குன்னு நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து நார்மல் நியூஸ் பேப்பர் ரீடிங்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி சிலபஸ் பார்த்துக்கோங்க, அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க, மெயின்ஸ் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நியூஸை நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவில் ஒரு 20 பேஜ் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா ஒரு 5-6 பேஜில் தான் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்கும். மற்றபடி இந்த லோக்கல் நியூஸ்லாம் இருந்துச்சுன்னா அது யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. ஸோ ரெலவெண்ட்டான இப்போ ஒரு எடிட்டோரியல் பேஜ், இல்லை ஓப்பன் பேஜ், இல்லை எக்கானமி, இன்டர்நேஷனல் பேஜ், இந்த மாதிரி சர்டன் பேஜஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுலேயும் சர்டன் இவெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு மேபி ஒரு 4 or 5 பேஜஸ் தான் யூபிஎஸ்சி கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். அதை நல்லா படித்து அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எழுதுனா எடுக்கலாம், இல்லைன்னா மந்த்லி கம்பைலேஷன்ஸ் வரும், அதுவும் யூஸ் பண்ணலாம். அதான் நான் பண்ணேன். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப எசென்ஷியலான, லைக் அது அன்அவாய்டபிள்ன்றதே நம்ம சொல்லிக்கலாம். நான் அது வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் லைக் பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். அது எப்படி படிக்கணுன்றதும் ஆஸ் ஹீ சைட், அந்த பேஸ் வந்து சிலபஸ். மெயின்ஸுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ட் சிலபஸ் வந்து உண்டு. ஸோ அந்த சிலபஸை வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டேனாலே நீங்கள் உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் அண்ட் அதர் திங்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். பட் இப்போ முன்னாடி வந்து ரொம்ப பழைய காலத்தில் வந்து என்ன சிச்சுவேஷன்னா, there has been a shortage of resources. But இப்போ உள்ள சிச்சுவேஷனில் there is a abundance of resources. So you also said that online நிறைய resources அவைலபிளாக இருக்குது. பட் அதுலேயே எது சூஸ் பண்ணணுன்றது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். கேன் யூ ஜஸ்ட் எலாபரேட் ஆன் தட்? ஸோ மோஸ்ட்லி ஒரு ரிசோர்ஸ் நான் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு க்ரைட்டீரியா பார்ப்பேன். ஒன்று வந்து இட் ஷுட் பி a ஸ்டாண்டர்ட் ரிசோர்ஸ். அது வந்து மேபி கவர்மெண்ட் வெப்சைட் லைக் பிஐபியாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் பப்ளிகேஷன் இருக்கும், நீத்தி ஆயோகோட 75 இயர் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட். ஸோ வெரி ஹை சான்ஸ் இது வந்து இந்த எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த டாப்பர்ஸ் வந்து பிளாக் எழுதுவாங்க, ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸ். அவங்க எந்த சோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை ஒரு தடவை தான் செக் பண்ணிப்பேன். அது எனக்கு ரெலவெண்ட்டாக பட்டுச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணுவேன். இதை தவிர ரேண்டமாக நான் போய் எதையும் பார்க்கல. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் இன்டர்நெட் கேன் டேக் யுவர் டைம் அவே. நீங்கள் அப்படியே பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆஸ் கணேஷ் ரைட்லி பாயிண்டட் அவுட், கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸஸில் வந்து தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ தேட் ஹேஸ் டு பி யுவர் ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் gathered on online resource.
அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் நவ் வி கம் டு த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லும்போது அந்த கடைசி ஸ்டேஜ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டெல்லி, சம் ஆஃப் அஸ் மேபி கோயிங் டு டெல்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். யூபிஎஸ்சியை ஃபேஸ் பண்ணுறதே ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ என் இன்டர்வியூ வந்து மோஸ்ட்லி ப்ரிடிக்டட் லைன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ முதல் கேள்வி வந்து ஃபாரின் சர்வீஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். வேறு எந்த சர்வீஸும் நான் ஃபார்ம்லேயே ஃபில் பண்ணல. ஸோ சேர்மனும் அதை பற்றி கேட்டார். அப்புறம் ஒரு மெம்பர் வந்து ஃபுல்லாகவே இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை பற்றி கேட்டாங்க. அது மாதிரி என் சாய்ஸ் ஆஃப் சர்வீஸை வந்து கிரில் பண்ணாங்க. ஏன் ஐஏஎஸ் போல, ஐஏஎஸ்ஆர் இருந்தால் இது பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஏன் ஐஎஃப்எஸ் போனீங்கன்னு. ஸோ அது வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு என்ன டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். ஸோ சேர்மன் வந்து சில ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் கேட்டார் அக்கௌண்டன்சியில் இருந்து. அதுக்கப்புறம் ஒரு மெம்பர் வந்து பேங்கிங் என்பிஎஸ் பற்றி கேட்டார். ஸோ இதுவுமே என் பேக்ரவுண்ட் ரிலேட்டட் தான். அதுக்கப்புறம் ஒரு லேடி மெம்பர் இருந்தாங்க. அவங்க வந்து சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸ் அதை பற்றி கேட்டிருந்தாங்க, ரீசெண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. இன்னொரு மெம்பர் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் அதை பற்றி கேட்டிருந்தாரு. ப்ளஸ் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும். இன் அடிஷன் இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாமா, இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாமான்றதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி ப்ரிடிக்டட் லைன்ஸில் தான் இருந்துச்சு. சில கொஸ்டின்ஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அதை நான் டைரெக்டாக சொல்லிட்டேன், அவங்க அதுக்கு ஆடியில் எடுத்துக்கிட்டாங்க. தட் கடைசியில் அவர் சொன்ன பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களை நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுலையும், தெரியாத விஷயங்கள்ல தெரியாதுன்னு சொல்றதுலையும் தான் வந்து அந்த எத்திக்கல் ஆஸ்பெக்ட் வந்து அவர் பார்ப்பாங்க. தெரியாத விஷயங்களும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடிச்சு நீங்க இன்டர்வியூ கூட வந்து ஏமாத்தலாம்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தட் ஆனஸ்டி கவுண்ட்ஸ் அ லாட் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி இன்டர்வியூ. அண்ட் நம்மளே நம்மளோட பயோடேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ பயோடேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பயோடேட்டா பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இன்டர்வியூவில் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் ஃபாரின் சர்வீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க. வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ஆப்ட் ஃபாரின் சர்வீஸ் ஓவர் ஆல் தி அதர் 24 சர்வீசஸ் ஆர் அவைலபிள்? ஸோ நான் வந்து ஃபாரின் சர்வீஸ் பண்ணலாம்னு நினச்சது வந்து நான் எம்பிஏ பண்ணும்போது. ஸோ அப்போவே நான் மேனேஜ்மெண்ட் ஜாப் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சிவில் சர்வீசஸ் வந்து இந்தியாவிலேயே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டஃபஸ்டான மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சிவில் சர்வீசஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சப்ஜெக்ட் மேட்டராக பார்க்கும்போது எனக்கு இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் வந்து சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் மேபி அதை ஃபுல் டைம் பர்சீவ் பண்ணதை அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த நெக்ஸ்ட் 20 to 30 இயர்ஸ் வந்து இந்தியாவோட குளோபல் அரீனால இந்தியாவோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு வந்து இந்தியன் டிப்ளமேட்ஸ் தான் ஃபோர் ஃப்ரண்ட்ல நின்று இந்தியாவோட பொசிஷனை ஆர்கியூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு இந்தியன் டிப்ளமேட்டாக இருக்கிறது வந்து ஒரு பிளெஸிங் மாதிரி. ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சை வந்து நம்ம பார்க்க முடியும். இதை தவிர இந்தியாவை வந்து வெளியே போய் ஒரு பில்லியன் இந்தியன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் நான் ஃபாரின் சர்வீஸ் ஆரம்பிக்கிறேன். Very good. Ramesh has the clarity on why he opted for foreign service over other services. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே வந்து நிறைய சர்வீஸ்கள். இட்ஸ் நாட் அன் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஃபாரின் சர்வீஸ், ரெவென்யூ சர்வீஸ் தொடங்கி பல்வேறு சர்வீஸ்களுக்காக ஒரே எக்ஸாமினேஷனில் தான் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கு. நம்ம கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ், ரேங்க், இதெல்லாம் வேகன்சி பொசிஷன் இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் அலோகேஷன் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் மற்றவங்களோட நாலேஜ்க்காக ஐ ஜஸ்ட் எலாபரேட்டட். ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் கிட்ட ஒன் சிங்கிள் அட்வைஸ் யூ ஹேவ் டு கிவ், வாட் வுட் பி தட்? ஸோ இப்போ அக்டோபரில் அடுத்த ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, எல்லாருமே நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா மினிமம் ஒரு 1 லட்சம் பேராச்சு ரீசனபிளி ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் நான் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம் டெம்பரமெண்ட். எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கீங்க, சோக் ஆகாமல் இருக்கீங்க, எவ்வளோ கிளியராக யோசிக்கிறீங்கன்றது தான் டிபெண்ட் ஆகும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் மொத்தம் 5 லட்சம் பேரில் 13,000 பேரோ ஏதோ செலக்ட் ஆவாங்க. டெஃபினெட்லி அதை விட நிறைய பேருக்கு சிமிலர் நாலேஜ் லெவல் இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றது தான். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் மெத்தடாலஜியை டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன நினச்சேன்னா, ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து முதல் 40 மினிட்ஸில் எழுதிடுவேன். தெரியாத கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுன்னு கொஸ்டின்ஸை டிவைட் பண்ணி அட்டெம்ப்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் எக்ஸாமுக்கு போய் என்ன பண்ண போறீங்கன்றது ஏற்கனவே ப்ரீ பிளான்டாக வாங்க. இதை தவிர பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மென்டல் கூலை வந்து லூஸ் பண்ணாமல் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடவை நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சது வந்து 38 கொஸ்டின்ஸ் தான் தெரிஞ்சது. முதல் ரவுண்டில் ஷோராக எனக்கு தெரிஞ்சது 38 கொஸ்டின்ஸ் தான், விச் கிவ்ஸ் யூ அரௌண்ட் 76 மார்க்ஸோ ஏதோ. இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து 98. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கெஸ் பண்ணணும். ஆனால் நான் இப்போ என் மென்டல் கூலை லூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த தடவை ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது.
அதுக்கப்புறம் நான் மல்டிபிள் ரவுண்ட்ஸ்ல அப்புறம் எலிமினேஷன் ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் யூஸ் பண்ணி ஃபைனலா ஒரு 94 கொஸ்டின்ஸ் கிட்ட அட்டன் பண்ணேன். அண்ட் ஃபைனலி என் ஸ்கோர் வந்து 120 ப்ளஸ்ஸாக இருக்கு. ஸோ எவ்வளோ கட் ஆஃபோ அதை விட 20 மார்க்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதான் எக்ஸாம் அன்னைக்கு எவ்வளோ மென்டல் கூலாக இருக்கீங்களோ அது தேவை. இது ப்ரிலிம்ஸ்க்கும் அப்ளை ஆகும், பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நம்ம கணேஷோட கம்ப்ளீட் இன்டராக்ஷன்ல பார்த்தாலும் we can understand that exam cracking வந்து it's not only about the preparation, it's about the art of cracking exam. ஸோ அந்த எக்ஸாம் எழுதும்போது நீங்க எந்த லெவலுக்கு அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதும் எழுதும்போதும் நீங்க வந்து அந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்றீங்களோ அது பொறுத்து தான் வந்து உங்களுடைய சக்ஸஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஐ தேங்க் கணேஷ் ஃபார் ஸ்பெண்டிங் ஹிஸ் டைம் வித் அஸ். அண்ட் உங்களுக்கு நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களோட ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ wish all the best to all the us aspirants who are preparing for the October 4th preliminary examination of UPSC and who will be appearing in the upcoming years also for the UPSC examination. Hope more people from Tamil Nadu and hope more people from Kanyakumari district gets into the civil services list and பல்வேறு சர்வீஸ்களில் வர்றதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும்னு நான் இந்த நேரத்தில் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.